வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. என்னால முடியல சார், ஷோல்டர் வலிக்குது சார். ஷெட்யூல் கிலோமீட்டர் ஏதோ கஷ்டப்பட்டு நான் ஓடிட்டு வந்தேன். இல்ல பொருட்டாவே எங்களை எல்லாம் நினைக்கிறதே இல்லைங்க. ரொம்ப கேவலமா நடத்துறாரு. எங்களுக்குன்னு பரிந்து பேசல ஒருத்தரும் கிடையாதுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு என்னை தொடர்ந்து புல் ஓடுனா நான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணி செய்கிறேங்க. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக நான் வேலை பார்த்துட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு கோவை, கோவை டு சேலம், சேலம் டு கோவை, கோவை டு ஈரோடு கிட்டத்தட்ட 564 கிலோமீட்டர் ஷெட்யூல் கிலோமீட்டர் ஓட்டுறோம். இந்த வண்டியோடைய ஷெட்யூல் டைம் 2:45, டர்ன் டைமு 3:45 சார். என்னென்னு கேட்டிங்கன்னா 2:45 ஷெட்யூலுக்கு நாங்கள் 2 மணிக்கே எந்திரிச்சிருவோம். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக எந்திரிச்சிருவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கடா தூங்கிடுவோம்னு ஒரு அச்சத்துலேயே என்ன பண்ணுவோம், நேரத்தில் எந்திரிச்சிருவோம். இப்படி நேரத்தில் எந்திரிச்சு பாதி ராத்திரியில் எந்திரிச்சு நாங்கள் வேலைக்கு வரோம். இந்த 564 கிலோமீட்டர் ஷெட்யூல் கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துடுறோம். ஓட்டிட்டு வந்த பிறகு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பிஎம் ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் சென்னிமலை போயிட்டு வரணும் சார், எனக்கு ஷோல்டர் வலிக்குதுங்க, வலி தாங்க முடியல சார் அப்படின்னதுக்கு, நீ எல்லாம் அதெல்லாம் தெரியாது, நீ வண்டி ஓட்டித்தான் ஆகணும், நீ இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்ததுக்கு சென்னிமலை சார் முடியல, வலியோடு இருக்கேன் சார் சொன்னதுக்கு, இல்லை நீ சென்னிமலை போயிட்டு வந்தானோ அப்படி சார். 28 வருஷமா நான் வேலை பார்த்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. 55 வயசு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ற, எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஓட்டு, இல்லாட்டி நாளைக்கு இந்த வண்டிக்கு நீ வராத, நீ டவுன் பஸ் போ. மரியாதை குறைவா, அதாவது சார் ஒரு போக்குவரத்து தொழிலாளி ஒரு ஈனப்பிறவியாட்டம் இருக்கும், ஒரு மரியாதை கிடையாது சார், ஒரு அடிமை மாதிரி இருக்குங்க சார். நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் டிஎன்எஸ்டிசியில் கண்டக்டராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கு இந்த லோடானா இந்த பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நாங்கள் ஓடி கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஓடி கொடுக்கலன்னு இல்லை, ஆனால் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிறதில்ல. நீங்கள் ஓடித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் என்ன பண்ணாங்க. நான் உடல்நல சரியில்லாதால ஹார்ட் ஆப்ரேஷன், ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்க. பண்ணி விசிட்டு சொன்னாலுமே இந்த காரணம் எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவேன். நான் ஆப்ரேஷன் பண்ணி போய் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் தான் ஆச்சுங்க. 8 மாதம் நான் இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தா நான் எப்படிங்க வேலை பார்க்குறது? என்னுடைய மன உளைச்சல் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன். நான் இப்போ கணக்கை வாங்க மாட்டேங்கிறேன். கணக்கு நான் வாங்க மாட்டேன், கணக்கு கட்டக்கூடாது அப்படிங்க. என்ன காரணம், என்ன விஷயத்து கேட்டேன்னா அதெல்லாம் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிகாரி. என்னங்க சார் நெருக்கடி அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா சார்? அதாவது ஃபுல்லு ஓட சொல்கிறாங்க சார். தொடர்ந்து ஃபுல்லு ஓடினா நேற்று நைட்டு நான் 2 மணிக்கு எந்திரிச்சுங்க. திரும்ப இன்னும் நாங்கள் சென்னிமலை எக்ஸ்ட்ரா ஓட்டணும்னா நான் வரக்க 2 மணி ஆகும். இதுதான் உடல்நிலை சரியில்லாத ஒரு மிகப்பெரிய காரணம். இது ஒரு காரணங்க. நாங்கள் சிறப்பாக வேலை பார்த்துட்டு வந்தவங்களும் வண்டி விட்டு இறங்குற டார்ச்சிட்டு மன உளைச்சல் பண்ணி விட்றாங்க. டார்ச்சிட்டு இது உடல்நிலை சரியில்லாத காரணம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குதுங்க. இதுக்கு எங்களை மாதிரி நிறைய பேர் சொல்றதுக்கு இல்ல சார். இப்ப இருக்கிற பிஎம் ரொம்ப இது பண்றாங்க சார், மரியாதையே கிடையாது சார். யாரா இருந்தாலும் சார் மரியாதை இல்லாம தான் பேசுறாங்க. போய்த்தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணும், இல்லாட்டி இறக்கி விட்டுருவோம், இல்ல வேற வண்டிக்கு போ சார். ஒரு கொத்தடிமையோட மோசமா இருக்கேன் சார் நாங்க. இதான் சார் அவங்களுக்கு கூட ஒரு ஏதாவது நிலையானது இருக்கு, எங்களுக்கு அப்படி இல்லை சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.